அவங்க அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு. இது நாங்கள் அன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அனைத்து பேருமே பேசின விஷயம் இதுதான். எழுதி தரப்பட்டதும் உண்மைதான். ஆனால் அதில் வருஷம் நோட் பண்ணல. அப்போ நாங்கள் கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு. அப்போ அண்ணன் சொன்னார், அது வருடம் நோட் பண்ணி தர்றது வழக்கம் இல்லைம்மா, உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னார். அது 26ன்றதை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அதனால தேமுதிகவுமே 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் இந்த 6 மாத காலம் பயணிக்க இருக்கிறோம். அதனால தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கிதான் எங்கள் பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலுமணி அதுதான் இப்போ ஒரே லைன்ல சொல்லிட்டேன்ல, இங்க அரசியல் என்பது தேர்தலை நோக்கி தான் செல்கிறது எல்லா கட்சியிலுமே. அதேதான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்றத நானும் உறுதிப்படுத்துகிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் இங்க நடக்குது. அதனால எங்கள் நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அறிவிச்சவங்க கிட்ட நீங்க போய் கேட்கணும். இன்றைக்கு எங்கள் நிலைப்பாடு நாங்க சொல்றோம். இன்னைக்கு திமுகல செயற்குழு பொதுக்குழுல கேப்டனுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம். இன்னைக்கு அதிமுகல 26 ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவிச்சிருக்காங்க. அது 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவே தான் நாங்களும் சொல்கிறோம், தேமுதிகவும் இனி 2026 இந்த தேர்தலை ஒட்டிதான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.